நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அடடே இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கற மாதிரி நம்ம மல்லி ஜெயில இருக்கிறாங்க. நீ என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நம்ம மல்லி ஜெயில இருந்து வெளியே வர போறாங்க. எப்படா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா அந்த அக்யூஸ்ட் அயோக்கிய நோய் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கோவில் சிலையை திருடி நம்ம மல்லி பேக்ல வச்சானே, அவனை வைக்க சொல்லி காசு கொடுத்தது யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி தாங்க. என்னடா சொல்ற? ஆமாங்க, ராஜேஸ்வரி தான். ராஜேஸ்வரி காசு எடுத்து கொடுத்ததோட மட்டும் இல்லாம அவங்ககிட்ட டீலிங் பேசி இதுக்கு மேல அந்த பக்கமே இருக்காத, எங்கன்னா ராஜஸ்தான் குஜராத் அந்த மாதிரி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிக்கிறாங்க. கையில 1 லட்சமும் மீதி அக்கௌண்ட்ல 6 லட்சமும் வந்துடும். கிளம்பிட்டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அந்த படுபாய பையனும் கிளம்பிட்டான். இவங்க 6 லட்சம் அனுப்புவாங்கன்னு சொல்லிட்டு, ஆனா இவங்க காசே அனுப்பல. திடீர்னு வந்து முன்னாடி பக்கு நிக்க திக்குன்னு ஊட்டான் வேணா வடா 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 அப்படின்னு சொல்லிட்டு கார் பார்க்கிங் கூட்டிட்டு போறாங்க. பின்னாடியே வாழை பிடிச்சுன்னு வர்றாருல்ல நம்ம விஜய். பின்னாடி வந்து பாக்குறாரு, காசை கொடுத்துன்னு இருக்காங்க. இந்த பார், நீ தான் சரி எடுத்து வச்ச, நான் தான் எடுத்து வைக்க சொன்னேன். இதுக்கு மேல போலீஸ் தானே வந்து கேட்டா வளர்ன அறுத்து போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னடா நம்ம அக்கா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேடு கட்டவளா இருக்கா, இத்தனை நாள் இந்த விஷயம் தெரியாம போச்சு. இப்ப என்ன பண்ண போறோம், அடுத்து நம்மளோட அடுத்து நம்மளோட ஆக்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் அப்படியே டிங்குன்னு வந்து எகறாரு, டங்குன்னு போய் நிக்கிறாரு. போயிட்டு அக்கா சிறப்பா செஞ்சுட்ட, அக்கா சிறப்பா செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டினே போயிட்டு பார்த்தா அவங்க வச்சாம்பாரு ஆப் பண்ற மாதிரி நம்ம ராஜேஸ்வரிக்கு சரியான ஆப்புங்க. இதுக்கு மேல வாழ்க்கையில ராஜேஸ்வரி எழுந்துக்கவே மாட்டாங்க. சிறப்பான அடி, சிறப்பான சம்பவம்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா அவங்க பண்ண ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்களுக்கு இது 100% தேவைதாங்க. எப்படி ஒருத்தர் மேல பழி போடலாம், தப்பு இல்லைங்க. எந்தெந்த விதத்துல என்னென்னு சொல்லிட்டு அர்த்தம் இருக்குல்ல. கோவில் சிலையை திருடான்னு சொல்லிட்டு மல்லி மேலே பழி போட்டு மல்லி ஜெயில போற அளவுக்கு பழி போட்டுக்கிறாங்கன்னா இவங்க கேடு கட்டலாம் இருக்கணும். இவனை பிடிச்சி பொழப்பொழன்னு பொழக்க நம்ம விஜய் வந்து அழகையும் கிளம்ப பிடிச்சிட்டு, நீ எல்லாம் அக்காவா, உங்கெல்லாம் அக்கான்னு சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. அப்ப எல்லா விஷயத்திலும் நீ தான் தப்பு பண்ணிட்டு மல்லி மேல தான் பழி போட்டு இருக்க. என்னையும் மல்லி பிரிக்கிறதுக்கோசரம் உன்னால முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் போட்டு இருக்க. நான் அப்பவே தெரியும் மல்லி இப்படி எல்லாம் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒன்று இருந்துச்சு. ஆனா நீ என்ன குத்தி 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 கிளறி 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 என்னை உஸ்பேத்தி விட்டு ஒரேடியா எண்ணெய் மல்லி பிரிக்க பார்த்துட்டே, நீ எல்லாம் அக்காவாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, ஒழுங்கா நீயா ஃபிளைட் டிக்கெட் முடிச்சுட்டு ஃபிளைட் டிக்கெட்டை பிடிச்சி கனடா ஓடி போயிருங்க. தேவையில்லாம என் கண் முன்னாடி தெரிஞ்சுன்னு அவளை பொழந்து போடுவேன். டேய் நடரா ஸ்டேஷனுக்கு ஆஸ்க்கு புஸ்க்கு அப்பலாம் வாடா, நீ போட்டு வாட்டே வரத்துக்கு நான் அவங்க மாங்கிட்டு பையனா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறான். ஓடனா மட்டும் நான் விட்டுருவேனாடா, துரத்தி அடிப்பேன் சொல்லிட்டு நம்ம விஜய் அப்படியே சும்மா ஹாலிவுட் ஹீரோ மாதிரி துரத்தி அடிக்கிறாரு. அவர் பக்கம் ஓடுற ஒரு பக்கம் துரத்த லாஸ்ட்டை பிடிச்சிடுறாரு. எப்படியோ ஒரு வழியா கையை கட்டி போட்டு தரதான் இழுத்துன்னு போறாரு. டே உக்கானா கொக்குன்னு நினைச்சேன், நீ என்ன ஜெயில போட நான் பார்த்துன்னு இருப்பேன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து விஜய் தலைமையில கட்டையில வச்சு போடுறாங்க. என்னடா ராஜேஸ்வரி இந்த அளவுக்கு மோசமாயிட்டாங்களா, எப்போ சாமி அவகிட்ட கொஞ்சம் கேப் மெயின்டைன் பண்ணுங்க, இல்லை நம்ம சொல்லி முடிச்சு விட்டுருவா. கட்டையில ஆச்சுன்னா பாவங்க மனசு அப்படியே சும்மா சுருண்டு வந்துடுறா இருக்கல. யார் பெற்ற மகனோ நீ அப்படிதான் பாட்டு வருது ஒரு பக்கம் பாத்துக்கோங்களேன். உடனே நம்ம ராஜேஸ்வரி டைலாக், தம்பியாவது மயிராவது என் வாழ்க்கையில யாரா இருந்தாலும் சரி நான் ஜெயிக்கணும்னா எந்த எல்லைக்கும் போவேன்னு சொல்லிட்டு சொல்ல. ஆமாண்டா கனடா நீ போக இருந்த ப்ராஜெக்ட் நான் தான் கெடுத்தேன், அடுத்த கம்பெனிக்கு கொடுத்த கொட்டேஷன் நான் தான் கொடுத்தேன், பொண்ணெல்லாம் நான் பண்ண முடியும், இன்னும் விடுங்க முடியுமா, போயிட்டு வேலையை படுறா போடா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. உடனே திடீர்னு எழுந்து செவில் மேலே ஒன்று வைக்கிறாரு. அப்படியே சுருண்டு வந்துட்டாங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி பயத்துல அப்படியே கிடுகிடுத்து போறாங்க. ஒரு பக்கம் நடுங்குறாங்க பயத்துல. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் அப்படியே புத்துன்னு வச்சு பார்க்கணுமே, சந்தோஷம், ஆர்வம், எக்ஸைட்மெண்ட் அப்படியே வேற லெவல்ல இருக்கு. ஒரு பக்கம் பூஸ்ட் அப்படியே பூஸ்ட் பாமா இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். அது அப்படியெல்லாம் இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உள்ள இருந்து ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க. நம்ம விஜய்க்கு வந்து விஜய் வராரு வந்து, மல்லி உன் மேல எந்த தப்பு இல்லை, என் மேல நீங்க தப்பு இல்லைன்னு புரிஞ்சு நீங்க என்ன வெளியே எடுக்கலாம் பிரச்சனை இல்லை, என்ன முழுசா புரிஞ்சுக்கினீங்களா அது வரையும் எனக்கு சந்தோஷம். நீங்களே என்ன புரிஞ்சுக்கலன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கினீங்களே எனக்கு அது போதும் விஜய், எனக்கு இது மட்டும் போதும் விஜய், இந்த வாழ்க்கை ஃபுல்லா இது மட்டும் போதும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்ந்து பேசுறாங்க. இதெல்லாம் எங்க தேர போகுது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.